அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி திருப்பூர் சுடரை அவர்கள். தேயிலையும் மரமாகும், அதை வளர்ப்பதில்லை. சிகரத்தில் இருந்தாலும் நாங்கள் வளரவில்லை என்று பேராண்மை படத்தில் தோழர் ஜனநாதன் சொன்ன வரிகள் காலம் கடந்து கண்முன்னே இன்றும் அப்படியே நிற்கிறது. இந்த பகுதியை பார்க்கின்ற போது அந்த வகையில் தொடர்ச்சியாக மாற்று அரசியலை முன்வைத்து வருகின்ற நாம் தமிழர் கட்சி குன்னூர் சட்டமன்ற தொகுதி கீழ்கோத்தகிரி பகுதியில் எப்போதும் போல எழுச்சியும் புரட்சியுமாக எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே எனும் தலைப்பில் ஒரு ஆக சிறந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி நீலகிரி மாவட்டத்தின் மாநில மண்டல அனைத்து நிலை அனைத்து பாசறையின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, வளமை போல அனுமதி தந்து பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, பகுதிவாழ் பொதுமக்களே, வியாபார பெருங்குடிகளே, நேரலையின் வாயிலாக உலகமெல்லாம் எம்மோடு கரம் கோர்த்து நிற்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் சென்றவர்கள் சீமானின் தம்பி திருப்பூர் சுடலையும் எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கம். இந்த கூட்டத்திற்காக வந்தவுடன் கொஞ்சம் தாமதமாகத்தான் கூட்டத்தை ஆரம்பிக்க முடியும். ஏனென்று சொன்னால் திமுக சார்பிலே மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் மக்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் என்று என்னுடைய அண்ணன்மார்கள் சொன்னார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், அடடா என்ன ஒரு ஆச்சரியம், மக்களை சந்திப்பதற்காக மரியாதைக்குரிய எம்பி கீழ்கோத்தகிரிக்கே வருகிறாரா என்று கேட்டபோது நான் அப்போதே சொன்னேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்று கட்டாயம் மழை வரும் என்று சொன்னேன். அதே போல மழையும் வந்துவிட்டது. இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் என்ன திடீர் பாசம் ராசாவுக்கு ராமச்சந்திரனுக்கு என்று பார்த்தால், இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வருகிறது. இந்த யானை வரும் முன்னே மணிமோ, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பதை போல 6 மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. அதனால் ராசா வந்து விட்டார், ராமச்சந்திரன் வந்து விட்டார், உமாரன் வந்து விட்டார். வந்து நெருங்கையோடு வரவில்லை. எங்கள் சொந்தங்கள் மீது கீழ்கோத்தகிரியில் வாழ்கின்ற என் பெரியப்பன் சித்தப்பன் பெரியாத்தாள் சின்னாத்தாள் மீது மரியாதைக்குரிய ராசாவுக்கு எத்தனை அன்பு பார்த்தீர்களா? வெறுங்கை வீசிக்கொண்டு வரவில்லை. 5 கிலோ அரிசியை கொண்டு வந்திருக்கிறார், பருப்பை கொண்டு வந்திருக்கிறார், வெங்காயத்தை கொண்டு வந்திருக்கிறார், தக்காளியை கொண்டு வந்திருக்கிறார். எங்களுக்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால், இத்தனையும் கொடுப்பதை பார்த்தால் கீழ்கோத்தகிரியில் நாங்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு குப்பரப்படுத்தி கிடக்கிறோம் என்று நினைத்து விட்டாரா என்பதுதான் கேள்வி. எனக்கு முன்பாக பேசிய அண்ணன்மார்கள் கூட சிலர் வருத்தப்பட்டு சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இது போல அரிசிக்கு கையெழுத்தி நிற்கலாமா என்றெல்லாம் கூட எங்கள் மக்களை பார்த்து எங்கள் சொந்தங்களை பார்த்து வருத்தப்பட்டார்கள். அவர்களுக்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், எங்கள் சொந்தங்கள் கீழ்கோத்தகிரி சொந்தங்களை எங்களுக்கு தெரியும். வாங்குகிற அரிசி பருப்பு அத்தனையும் பயன்படுத்துவார்கள். அரிசியில் இன்றே ஒரு பிடியை எடுத்து வைத்து விடுவார்கள். காரணம், 26 தேர்தலில் ராசா கொடுத்த அந்த அரிசி தான் திமுகவுக்கு போகிற வாய்க்கரிசி என்பதை எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் நம்புகிறோம். பேரம் கொண்ட பெற்றோர்கள் பெரியோர்கள். நான் காலையில் 8 மணிக்கே வந்தேன், கீழ்கோத்தகிரி வந்துட்டேன். அந்த காட்சியெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்க்கிற போது உள்ளன்போடு நாங்கள் சொல்லுகிறோம், பெரிய வருத்தமாக இருந்தது, பெரிய வருத்தமாக. இந்த மண்ணை சுரண்டி கொளுத்து பிழைக்கிற ராசா போன்றவர்கள் எல்லாம், முபாரக் போன்றவர்கள் எல்லாம், ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் வெள்ளை வேட்டி சட்டை மடங்காமல் கசங்காமல் 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் காரில் சொகுசாக பவனி வருகிற போது எங்க ஆத்தாலும் பெரியாத்தாலும் கழுத்திலையும் ஒண்ணுமில்லை, காதலையும் ஒண்ணுமில்லை, மூக்களையும் ஒண்ணுமில்லை, கயறு கூட இல்லாம எங்க ஆத்தாலும் பெரியாத்தாலும் வரிசையில பிச்சைக்கார போல நிக்க வச்சதுதான் இந்த திமுக அதிமுகவினுடைய இத்தனை ஆண்டு கால சாதனை. பெற்றோர்களை பார்க்கிற போது எங்களுக்கு வேதனையாக இருந்தது.
இதுலயும் பெரிய என்ன வேணும்னா வந்த ராசா முபாரக் எல்லாம் ஒரு முதல கட்ட இவர்களுக்கு ஆரத்தி வேற ஒரு குறையா ஆரத்தி இப்போது மட்டுமல்ல இவர்கள் எப்போது வந்தா தேர்தல் ஓட்டு கேட்டு வந்தா உடனே ஆரத்தி எடுக்கிறது பெரிய வைத்திருச்சாரு. ஆரத்தி எடுக்கிறத பெரிய தாள பாக்குறப்ப எங்க ஆட்டால பாக்குற மாதிரி எனக்கு வலிக்குது. ஏண்டா ஆரத்தி யாருக்கு யார் எடுக்கிறது ஒரு முறை இல்லையா? முறை இல்லையா? ஆரத்தி என்பது தமிழர் பண்பாடுதான். ஆனால் யாரத்தி எடுப்பது நம்ம வீட்டுக்குள்ள எதிரி நாட்டோட போர்க்களத்துக்கு போய் சண்டை போட்டு எதிரி போராட்ட வீரனை 10 பேரை வெட்டி வீசிட்டு வந்தாங்கன்னா அவனுக்கு வாசலில் இருக்க வைத்து ஆரத்தி எடுத்து வெட்டி திலகம் விடுவது தமிழர் மரபு. ஆட்டையை போட்டுட்டு தூங்கி ஆட்டையை போட்டுட்டு நீதிமன்றத்திலேயே நான் தப்பிச்சேன் பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய களவாணி பாத்தீங்களான்னு சொல்லி வாயிலேயே பேசுகிற ராசாவுக்கெல்லாம் நம்ம அண்ணன் தான் ராசா நல்ல வாட்சி கருத்து இல்லை, நம்ம ரத்தம் தான். ஆனாலும் கூட அவர்களுக்கெல்லாம் ஆரத்தி எடுப்பது நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் கட்டிட்டு போறான்னு வச்சுக்கோங்க, காலுக்கு அந்த பிள்ளையோட கரம் கொடுத்து ஒத்துமையா சண்டை போடாம கண்ணுக்கு கண்ணாக தோளுக்கு தோளாக துணைக்கு துணையாக நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய கட்டிட்டு ஒருத்தன் போறான்னா நம்ம வீட்டு மருமனுக்கு போட வேண்டிய ஆரத்திய திலகத்தை கண்ட கழுதைகளுக்கெல்லாம் போடுவது தயவு செய்து சரியா என்பதை பெற்றோர்கள் பெரியவர்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அங்க ஏன் இவ்வளவு உறுதியா நம்புறோம்னா கடந்த தேர்தலுக்கு முன்பாக வாக்கு எண்ணிக்கையில அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு 2வது இடத்தை தந்த வாசகம் இந்த கீழ்கோட்டை மக்கள். கடந்த தேர்தலில் 2வது இடம், இந்த தேர்தலில் கட்டாயம் 1வது இடம் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதனால் நாங்கள் பேசுகிறோம். பெற்றோர்கள் பெரியவர்கள் நாங்கள் சுருக்கமாக பேச விரும்புகிறோம். எனக்கு பின்பாக எங்க அக்கா கார்த்தியா பேச இருக்கிறாங்க. சுருக்கமாக இந்த பிள்ளைகள் நாங்கள் எங்கள் திருநாட்டில் தமிழர் நல்லாட்சி என்று நாங்கள் பேசுகிறோம். அப்ப ஒரு கேள்வி வரலாம், எப்ப தமிழர் திருநாட்டில் தமிழர் நல்லாட்சினா இப்போது இருக்கிற திமுக தமிழர் ஆட்சி இல்லையா என்று கேட்டால் நாங்கள் எத்தனை ஆண்டுகள் தான் திரும்ப சொல்வது, இப்போது இருக்கிற திமுக தமிழர் ஆட்சி இல்லை. பெரிய கொடுமை என்னன்னா தமிழர் நாட்டில் நின்று கொண்டு இங்கு தமிழர் ஆட்சி வேண்டும் என்று கேட்கிற அளவிற்கு சீவானும் அவன் தம்பிகளும் இவ்வளவு கொடுமையாக இருப்பதுதான் வேதனையிலும் வேதனை. இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் இன்று பேசுகிற தமிழ் தேசியம் அண்ணன் சீமானுக்கு முன்பாக இந்த தமிழர் நிலத்தில் வேறு யாருமே தமிழ் தேசியம் பேசவில்லையா என்று கேட்டால் ஏன் இல்லை? எத்தனையோ பேர் பேசியிருக்கிறார்கள். எங்கள் தாத்தா தீபா சிவன் பேசாத தமிழ் தேசியமா? எங்கள் ஐயா பல நெடுமாறன் பேசாத தமிழ் தேசியமா? எங்களுடைய அறிவு தகப்பன் ஐயா மணிரத்னம் பேசாத தமிழ் தேசியமா? எங்கள் தம்பி பாலிசாலன் பேசாத தமிழ் தேசியமா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் நாங்கள் வேறுபடுகிறோம். என்ன என்று சொன்னால் ஐயா சிவந்தி ஆதித்தனார் தொட்டு தம்பி பாரிசாலன் வரை அத்தனை பேரும் தமிழ் தேசியவாதிகளிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒருவன் தான் தமிழ் தேசிய அரசியலை உன்னை போல என்னை போல பாமர மக்களிடத்திலும் கடைக்கோடி மக்களிடத்திலும் பேசியவன் பெயர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமா. இந்த பிள்ளைகள் நாங்கள் கொட்டுகிற மலையிலும் அமர்ந்திருந்தோம், கொளுத்துகிற வெயிலும் அமர்ந்திருந்தோம். ஒருவேளை இந்த இடத்தில் இப்போது சுனாமி வந்தால் அப்போதும் நாங்கள் அமர்ந்திருப்போம். சீமானின் தம்பிகள் அத்தனை உறுதியானவர்கள். காரணம் என்ன? 15 ஆண்டு காலமாக இந்த பிள்ளைகள் நாங்கள் எங்கள் தாய்ப்புடியான சீமானை சுற்றி வருகிறோமே. காரணம் என்ன? 60 ஆண்டு காலமாக மஞ்சள் குளித்த இந்த திமுகவும் அதிமுகவும் என்னுடைய தாத்தனை பார்த்து நீ திராவிடன் என்றார்கள், அவன் கடந்து போனான். என் தந்தையை பார்த்து நீ திராவிடன் என்றார்கள், அவன் கடந்து போனான். என்னையும் பார்த்து நீ திராவிடன் என்றார்கள். நான் கண்மணி புதுகை நின்ற போது ஒரே ஒருவன் தான் வந்தவன் கேட்டான், ஏம்பா தெலுங்கனுக்கு பிறந்தவன் தெலுங்கு, கன்னடனுக்கு பிறந்தவன் கன்னடே, மலையாளிக்கு பிறந்தவன் மலையாளி, எவனுக்கு பிறந்தவன் திராவிடேன்னு கேட்டான். என்னுடைய அண்ணன் சீமா. அதனால் நாங்கள் இந்த மண்ணில் களத்தில் நிற்கிறோம். நடக்கிற ஆட்சியா வெட்கமே இல்லாமல் நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். என்ன பேசுறாரு? தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே இருந்து பார்க்கிற ஒரு நல்ல ஆட்சியை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் பேசுகிறோம்.
வியந்து பார்க்காம என்ன செய்வாங்க? இப்படி கூட ஒரு கேவலமான ஆட்சியை கொடுக்க முடியுமான்னு மற்ற மாநிலங்கள் எல்லாம் வியந்து பார்ப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் அறிவார்ந்த பெற்றோர்கள் நீங்கள் சொல்லுங்கள், கடந்த தேர்தலில் தேர்தலுக்கு முன்பாக மு.க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். அந்த 505 வாக்குறுதியிலே 4 ஆண்டு காலத்திலே நிறைவேற்றிய வாக்குறுதிகள் எத்தனை? வெள்ளை அறிக்கை விட முடியுமா? திமுக அரசால விட முடியுமா? கேட்டா முதல் நாள் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க 80 விழுக்காடு நாங்க ஆல்ரெடி நிறைவேற்றோம்ங்கிறாரு மு.க. ஸ்டாலின் முதல் நாள். மறுநாள் உதயநிதி ஸ்டாலின் கேட்டா அவர் ஒரே விட்டா விட்டுறாரு, எங்க அப்பா தப்பா சொல்றாரு, நாங்க 90 விழுக்காடு நிறைவேற்றோம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு உருட்டு. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? சரி வாங்க, கூகுள் தட்டா வந்துட போது, போன முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கை எடுத்துருவோம், ஒரு பேப்பர் பென்சில் கையில் எடுத்துக்குவோம், நான் ஒவ்வொன்றா படிச்சுட்டே வரேன். திரு மு.க. ஸ்டாலின் சொல்றீங்க, டிக்கெட் அடிச்சே வர பார்ப்போம். அப்ப யாரை ஏமாத்துற வேலை? இதே கடந்த தேர்தலுக்கு முன்பாக திமுக மட்டும் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன்களை ரத்து செய்வோம் சொன்னாரா இல்லையா? கல்வி கடன்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டதா? அது செஞ்சிட்டாங்களா? நாங்கள் வந்தால் கூட்டுறவு வங்கியில நகை கடன்களை ரத்து செய்வோம் செஞ்சிட்டாங்களா? பதில் சொல்லுங்க. அப்ப பால் விலையை குறைப்போம், பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம். இதில் ஏதாவது ஒன்று குறைந்து இருக்கிறதா? அப்ப போன முறை கொடுத்த வாக்குறுதிகள் 4 வருஷத்துல கலெக்டி கம்பெனி பண்ண முடியல. இனிமேல் நீங்க ஓட்டு கேட்டு வந்து நாங்களும் உங்களுக்கு ஓட்ட போட்டு இனிமேல் தான் நீங்க புடுங்கி புழு நடனம்னா தேவையே இல்லை மிஸ்டர் ராமச்சந்திரன். நீங்க ஓய்வு எடுத்துட்டு ஓரமா போங்க. நாங்கள் வச்சு பிள்ளைகள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நாங்க பார்க்கிறோம். என்ன நீங்களே தான் முதலமைச்சரா இருக்கணுமா? அப்படியா? பணமுறை பட்டாப்பட்டி எழுதி கொடுத்துருக்கா, கருணாநிதி அவர் நொட்டுவானா, அதுக்கப்புறம் ஒரு மகன் மு.க. ஸ்டாலின் நொட்டுவானா, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நொட்டுவானா. இப்ப அடுத்து எப்படி உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமாவில் கொண்டு வந்தா, அப்படியே ரெட் ஜெயண்ட் கம்பெனிக்கு ஓனர் ஆக்கலாம், அப்படியே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வச்சா, அப்படியே அமைச்சர் ஆக்கலாம், அப்படியே துணை முதலமைச்சர், இனி அடுத்து முதலமைச்சர். இந்த பேரை இன்ப நிதியும் வந்துட்டான். 10 நாளைக்கு முன்னாடி ரெட் ஜெயண்ட் அதிகாரப்பூர்வ CEO ஆயிட்டான். அப்ப என்ன கேட்கிற, இந்த குன்னூர் தொகுதியில திமுக உழைச்ச மாணவர்கள தமிழன் ஒருத்தருக்கு கூட தொகுதி நிற்பதற்கு தெம்புலையா? தகுதி இல்லையா? உளவுத்துறை அதிகாரிகள் கொஞ்சம் குறிப்பிடுத்து மேல அனுப்புங்க. நாங்க ஒண்ணு சொல்லட்டுமா? கடந்த தேர்தல் இல்ல, கடந்த காலத்துல இந்த எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை நடந்துட்டு இருந்தப்ப டிடிவி எல்லாம் வெளியில போனப்ப மாறி சொல்லிக்குவாங்க. என்ன சொல்லிக்குவாங்கன்னா, நாங்க அதிமுக ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கோம். யாரு? டிடிவி சொல்லுவாரு, ஓபிஎஸ் சொல்லுவார், நாங்க ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கோம்னு. அவங்க வச்சிருந்தாங்களோ என்னமோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பதிவு செய்கிறோம், இந்த குன்னூர் தொகுதியில் குறிப்பாக கீழ்கோத்தகிரி பகுதியில் முழுக்க திமுக இருக்கிற அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியின் ஸ்லீப்பர் செல் என்பதை நீங்கள் பதிவு செய்ய. இந்த கூட்டம் போடுறதுக்கு முழு சப்போர்ட் பண்ணதே திமுக தான். திமுக பொறுப்பாளர்கள் கூட்டம் போடுங்க. இந்த பயிர் அநியாயம் தாங்க முடியல. ராமச்சந்திரன் முபாரக் சேர்த்துக்கிட்டு பண்ற அநியாயம் போடுங்கப்பா, கூட்டத்தை போடுங்க. பக்கத்து காசோட நாங்க தான் கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. வண்டவண்டையா கேளுங்கப்பா. அந்த பயிர்களை நாங்க கட்சிக்குள்ள இருக்கிறோம், கரவேட்டி கட்டி இருக்கிறோம், எங்களால கேட்க முடியாது. நீங்க வண்டவண்டையா கேளுங்க. செஞ்சதே உங்களால்தான். அதனால நாங்க சொல்றோம், மக்களுக்கு நீங்க திமுக ஒருபோதும் செய்ய போறது இல்லை. குறைந்தபட்சம் உங்களையே நம்பி கருப்பு சப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, கத்திர கட்சிக்காரனுக்காவது நான் நல்லது செய்ய முடியுமா செஞ்சுட்டு போங்க. காரணம், இப்போது நடக்கின்ற திமுக ஆட்சிதான் கடைசி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. எங்களுக்கு என்ன வருத்தம்னா, பேசுறோம், எல்லாம் பேசுறோம், மக்கள் ரசிக்கிறாங்க, இது பண்றாங்க. ஆனாலும் பாருங்க, தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம போனோம்னா அதெல்லாம் ஒட்டுத்தான் சீமான் வரணும், மாற்றம் வரணும், அவர் தான் சரியான ஆளு எல்லாம் சொல்றான். அந்த ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் 500 ரூபாய் காசை வாங்கின உடனே, 1000 ரூபாய் காசை வாங்கின உடனே முதல் நாள் திரும்ப சீமான் வரணும்னு சொன்னவன் தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடியில பார்த்தோம்னா முகத்தை திரும்பிக்கிறான். என்ன வச்சு கவனிக்காம போறீங்கன்னு கேட்டா, போடணும் சீமான் வரணும், சத்தம் போடுறது. ஏன் 500 ரூபாய் காசு, 1000 ரூபாய் காசு? என் பெரிய அதாவது இந்த வாங்குற காசுக்கு உண்மையா போடுறதுன்னு போடுறது. என் பெரியப்ப அது கூட இல்லை, வாங்கி குடிச்ச ஆற்றால் ஒரு கோட்டை போட்டுட்டு அடடா சரக்கு வாங்கி கொடுத்தாங்கப்பா போடுவோம்னு தள்ளாடிக்கிட்டே போதையில போய் இவன் தடுமாறிக்கிட்டே போய் உதயசூரியலே விழுந்துறான். பெற்றோர்கள் பெரியவர்கள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க, தயவு செய்து அளப்பரிய நம்முடைய வாக்குகளை அற்ப தனத்திற்காக
எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி நாம் நமக்கு ஆட்சிக்கு வருமா, அதனால் ஆட்சிக்க முடியுமான்னு கேட்டால் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த தமிழன் மட்டும் தன்னை சாதியாக மதமாக பிரிந்து பிளந்து நினைக்காமல் பேசுகிற நானும் தமிழன், நீயும் தமிழன், நான் தமிழர் என்று தமிழர் என்று இன உணர்வோடு இருந்திருந்தால் 2021 எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சராக அமர்ந்திருப்பார். பெற்றோர்கள் பெரியோர்கள் தள்ளி போய்விட்டது. எங்களுக்கு என்ன வருத்தம்னா, இந்த வருஷம் நமக்கு ஒரு கிறுக்க வரிசைக்கிறான். வருஷம் ஒவ்வொரு தேர்தல் வந்துருச்சா எவனாவது ஒரு கிறுக்க வந்து ஆட்டையை கலைக்கிறதுனே சொல்லி 2019 திரு கமலஹாசன் வந்தாரு. பாத்தீங்கல்ல, கமலஹாசன் வந்தாரு, ரிமோட் எடுத்து டார்ச் எடுத்து டிவி எல்லாம் உடைச்சாரு, இப்படினாரு குரல் யுத்தெல்லாம் காட்டினாரு, குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும்னாரு. நாங்க அப்பவே படிச்சு சொன்னோம், டேய் கமலஹாசனை நம்பாதே, அவருக்கு ஓட்டு போடாதே, கமலஹாசன் மாற்று அல்ல, அவர் ஏமாற்று, அவர் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அறிவாலயத்து கக்கூஸ் பக்கம் அடிக்கடி நீ கமலஹாசனை பார்க்கலாம் போனாலே சொன்னோம். நீங்க கேட்கல. எனக்கு கமலஹாசன் தான் இனிக்குதுன்னு போட்டீங்க. என்ன ஆகி போச்சு? ஆஃப்டர் ஒரு சீட்டு, ஒரே ஒரு சிங்கிள் ராஜ்யசபா சீட்டு, அதுவும் உதயசூரிய சின்னத்துல. வெட்கமா இல்லையா? அந்த கமலஹாசன் தான் பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னு இந்த படத்துல முனாபடத்துல வர்ற மாதிரி எனக்கு இது வெறும் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி திமுக போட்டிருக்க நாங்க போட்டிருக்க கூட்டணிங்கிறது வெறும் சாதாரண கூட்டணி இல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லி ஒத்த சீட்டுக்கு இப்படி பேசக்கூடாது. கமலஹாசன் என்ன நீங்க ஆசை தெரியாம இருக்கீங்க, ஒரு சீட்டுக்கு இப்படி பேசிட்டா எப்படி? அப்ப அந்த கமலஹாசன் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நடிகர்களுக்கு, அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர்களுக்கு கூட்டம் கூடுவதால் அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறி விடாது, அதற்கு நானே சாட்சி என்று கமலஹாசன் சொல்றான். அப்ப இவன் தான் சொல்றான், விஜய் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடணும். 15 வருஷமா உனக்காக ஊச்சரா கொடுத்து வெம்பாடுபட்டு கத்தி வெந்து செத்து இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக நினைத்து தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் போராடி இருக்கிற பிள்ளைகள், சீமானை தம்பிகள் நாங்கள் 15 வருஷமா உனக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். குத்துக்கள் மாதிரி எங்க அண்ணன் சீமான் முன்னாடி நிற்கிறார், மூத்த பிள்ளை. இன்னும் மூத்த பிள்ளைக்கே நீ வாய்ப்பு கொடுக்கல, அதுக்குள்ள கொடுக்க போயிட்டா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவான்னு போயிட்டாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த மண்ணை ஆளுவதற்கு அந்த விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதி? ஒப்பீட்டளவுல சொல்லணும்னா, ஒப்பீட்டளவுல ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பணம். இதே கடந்த காலத்துல 2008 தமிழ்நாடு திரைத்துறையின் சார்பாக தமிழீழம் தாயினத்தில் தொப்புள் கொடி சொந்தங்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு திரைத்துறையின் சார்பாக ராமேஸ்வரம் மண்ணில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஒருவர் பேசினார். என்ன தெரியுமா பேசினார்? பாலஸ்தீனத்தின் விடுதலைக்காக போராடிய யாசர் அராஃபத்தின் கைகளில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாக தெரிந்தபோது, வியட்நாமினுடைய விடுதலைக்காக போராடிய ஹோசிமின் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாக தெரிந்தபோது, சீன தேசத்தின் விடுதலைக்காக போராடிய மாதேங்கின் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாக தெரிந்தபோது, கியூபா தேசத்தின் விடுதலைக்காக போராடிய பிடல் காஸ்ட்ரோ செல்விகளாரின் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாக தெரிந்தபோது, இந்த தேசம் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடிய நேதாஜியின் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாக தெரிந்தபோது, எங்கள் தமிழீழ மண்ணில் எங்கள் தமிழரின் விடுதலைக்காக போராடி எங்கள் தலைவர் என் அண்ணன் பிரபாகரன் இந்த துப்பாக்கி மட்டும் எப்படி தீவிரவாதமாக தெரிந்தது, எப்படி பயங்கரமாக தெரிந்தது என்று நெஞ்சு வெடிக்க ஒருவன் பேசினான். பேசியவன் பெயர் செந்தமிழர் சீமான், எம்முயிர் அண்ணன். சன் நியூஸ்ங்கிற தொலைக்காட்சி தன் வாழ்நாளிலேயே அவன் செஞ்ச உருப்படியான ஒரே வேலை, எங்க அண்ணன் பேச்சு அன்னைக்கு நேரலையில காமிச்சதுதான் அவனுடைய வேலை. அப்படி எங்க அண்ணன் செந்தமிழர் சீமான் தமிழீழத்து மண்ணுக்காக மக்களின் இனப்படுகொலையை கண்டித்து எங்கள் அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருந்த போது நடிகர் விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார்? தில்லு முள்ளு வள்ளியம்மா, தில்லிருந்தா நெல்லடிமா, தில்லாலங்கடி ஆடுவோமா, திருட்டுத்தனம் பண்ணுவோமா, குத்தமா ஆத்தா குத்தமா, சொல்லடிமா, சாஞ்சுக்கலாம், சம்மதமா, மொளமொழனி எம்மாயம்மான்னு குருவி படத்தில் திரிஷாவின் இடரை பிடித்து ஆடிக்கொண்டிருந்தார் திரு விஜய் அவர்கள்.
நன்றி விசுவாசத்திற்கு பெயர் போன தமிழ் சொந்தங்கள் உங்களை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். தமிழீழத்து மண்ணுக்காக, தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்காக நெஞ்சு வெடிக்க பேசியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கை வாங்கி சிறை சென்று வந்த சீமானின் பக்கம் நிற்க போகிறோமா? மொளமொளனி எம்மா எம்மா திரிசாவின் முதலை பிடித்து ஆடி கடந்த விஜயின் பக்கம் நிற்க போகிறோமா? அறிவார்ந்த மக்கள் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் திரையிலிருந்து வந்த உடனே சைட்டா சிங்கம் தானா? அப்படியா? நடிகர் சூர்யான்னு ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியும். நடிகர் சூர்யா அவர் விஜய் அளவுக்கு ரொம்ப பிரபலமான நடிகர் இல்ல, அவ்வளவு சிறந்த நடிகரும் இல்ல, சம்பளமும் அவ்வளவு சம்பளம் இல்ல. ஆனால் அந்த நடிகர் சூர்யா தான் சினிமாவில் சம்பாதிச்ச காசு இருக்கு பாத்தீங்களா, சம்பள காசு, அந்த காசை மிச்சம் பண்ணி அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அந்த அறக்கட்டளை மூலமாக நல்ல மதிப்பெண் பெற்றும் படிக்க வழி இல்லாத பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், வழி இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கட்டி பல நூறு பிள்ளைகளை மருத்துவராக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் கேட்கிறோம், சூர்யாவால் செய்ய முடிந்ததை நடிகர் விஜய் அவர்களை உங்களால் செய்திருக்க முடியாதா? செய்திருக்க கூடாதா? நடிகர் கார்த்திக் அவர் உழவன் அறக்கட்டளையில் ஆரம்பிச்சு விவசாயத்தில் பாதிக்கப்பட்டவங்க, கடன் கட்ட முடியாதவர்களுக்கெல்லாம் நடிகர் கார்த்திக் உதவி செய்கிறார். விஜய் செய்ததை உங்களால் சொல்ல முடியுமா? கேட்டுவை பாலான்னு ஒரு தம்பி, அவன் இப்பதான் வளர்ந்து வந்தான். உடனே வந்து அவனை பாத்தீங்கன்னா அந்நிய கைக்கூலிங்கிற மாதிரி சித்தரிச்சு அவனே ஒரு தினக்கூலி. அவன் சம்பாதிக்கிற காசுல அவனால முடிஞ்ச உதவியை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பண்ண விஜயால செய்ய முடியுமா? அப்ப இது எதற்குமே சகதிகளான திரு விஜய் அவர்கள் எங்களை பார்த்து கையிட்டுகிறார். எப்படி? அவன் என்ன சொல்றான்? சீமான் ஸ்டாலினை சந்திச்சு பெட்டி வாங்கிட்டாருங்க, சபரிசனிட்ட பெட்டி வாங்கிட்டாருங்க. இப்ப ஒரே விஜயத்தான் திட்டுறாரு. திமுக எதிர்ப்ப சீமான் கைவிட்டான். அயோக்கிய பண்ணலாம். திமுக எதிர்ப்பு என்பது ஒவ்வொரு நான்கு கட்சிக்காரருடைய ரத்தத்தை நாங்க வெளிப்படையாக பதிவு செய்யறோம். எங்க அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆக்கிறது முதல் வேலையா? திமுகவை எதிர்த்து வீழ்த்தி மண்ணுக்குள்ள புதைக்கிறது முதல் வேலையான்னு கேட்டா முதல்ல திமுகவை புதைக்கிறது தான் முதல் வேலை. ரெண்டாவது தான் அண்ணன் சீமானை முதலமைச்சர் ஆக்குறது. புரியுதா உங்களுக்கு? இவன் சொல்றவெல்லாம் யாரு பார்த்தா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எங்க திமுக எதிர்த்து போட்டியிட்டா அடி பலமான அடி விழுவோடு பயந்து போய் பின்வாங்கி ஓடி போன எடப்பாடி வகையராக்கள் சொல்கிறார்கள், திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டார் சொல்றான். இன்னும் சொல்றான், விக்கிரவாண்டியில நின்னுட்டு ஈரோடு கிழக்குல போய் திமுகவை எதிர்த்தோம்னா விரட்டி வெளுப்பாங்க பயந்து போய் பாஞ்சு ஓடிய பாஜக ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வகையராக்கள் சொல்றான், திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டார். கட்சி ஆரம்பிச்சாரு விஜய், இன்னைக்கு பேசுறாரு வாய்க்கிலேயே சண்டை ரெண்டே இருக்குதான். ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. பேசுறாரு விஜய் அண்ணன். கட்சி ஆரம்பிச்ச 8 மாசத்துல ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வந்துச்சுன்னு, அப்ப எந்த பணாளவை நீங்க வாயில வச்சிருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் இன்னைக்கு ஒரு சத்தமா பேசுற விஜய் அண்ணன் வந்து நின்று வேண்டியதானே? அன்னைக்கு போட்டு பாத்துக்கலாமே. அப்ப கட்சி ஆரம்பித்து விட்ட இடைத்தேர்தல் நிற்பதற்கு துப்பு இல்லாமல் 14வது பாய்ச்சலில் பானையில் பங்களாவுக்குள் பதுங்கி கிடந்த அணில் குஞ்சுகள் சொல்கிறார்கள், திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டான். நாங்க சொல்றோம், அண்ணன் சீமானுடைய திமுக எதிர்ப்பு எத்தனை வீரியமானது, எத்தனை வலிமையானது என்பதை அடித்த நாங்களே சொல்வதை விட அடிவாங்கிய கருணாநிதி சொன்னால் சரியாக இருக்கும். தயவு செய்து வாய்ப்பு இருந்தால் சென்னைக்கு போய் மெரினா கடற்கரையில் கருணாநிதி கல்லறை இருக்கும், கடற்பாறை எடுத்துக்கொண்டு போய் கருணாநிதியின் கல்லறையை பெயர்த்து எடுத்து ஒரு மஞ்சள் துண்டு நிறையும் துண்டின் எண்டை பிடித்து தூக்கி, மிஸ்டர் கருணாநிதி அவர்களே, வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் மிஸ்டர் சீமான் என்று கேளுங்கள். கருணாநிதியின் பிணம் சொல்லும் 96 ஆண்டு கால என்னுடைய வரலாற்றில் நான் எம்ஜிஆருடைய அடியை பார்த்திருக்கிறேன், ஜெயலலிதாவுடைய அடியை பார்த்திருக்கிறேன், இன்னும் எத்தனையோ அடிகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் வாங்கிய அடிகளிலேயே வலிமையான அடி செந்தமிழன் சீமானின் அடி என்று கருணாநிதியின் பிணம். அந்த என்ன பிரச்சனை? கருணாநிதிக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? திமுகவுக்கும் நான்கு கட்சிக்கும் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக கடந்த 2009 பக்கத்து நிலம் தமிழீழ மண்ணில் கொத்து கொத்தாக நம் சொந்தங்கள் சத்து விழுந்த போது
எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. உங்க தலைமையில 40 எம்பிக்கள் மத்தியில் ஆளுகிற இந்திய அரசு முட்டு கொடுத்து தாங்குறாங்களே, நீங்க நினைச்சா காப்பாற்ற முடியாதான்னு சொல்லி நாங்கள் கெஞ்சி வேண்டிய போது, இது ஆற்றால் முதலமைச்சர் பதவி, இதை வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய முடியும்னு சொல்லி கால்மாட்டில மனைவி தலைமாட்டில துணைவின்னு சொல்லி உண்ணாவிரத நாடகம் போட்ட காரணத்திற்காகவே அன்று நாங்கள் சீமானிதர்கள் சத்தியம் செய்தோம். எந்த முதலமைச்சர் பதவிக்காக எங்கள் இனம் சாவதை நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்களோ, அந்த பதவி இனி கருணாநிதிக்கு தன் வாழ்நாளில் ஒருபோதும் இல்லை. சத்தியம் செய்தோம். சத்தியத்தின் பிள்ளைகள் செய்தது போலவே கட்டையில கருணாநிதி கல்லறைக்குள்ள போற வரைக்கும் அதுக்கடுத்து அவனால் அந்த நாற்காலியில உட்காரவே முடியல. அது வரல. இதே எங்கள் தலைவனை பெற்றெடுத்த தாய் எப்பேற்பட்ட தலைவர், எப்பேற்பட்ட தலைவர், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர், ஒன்றானவன், உலகை வென்றானவன், இரண்டானவன், ஈழம் கண்டானவன், மூன்றானவன், முகவர் ஈன்றானவன், நான்கானவன், தமிழர் வாழ்வானவன், ஐந்தானவன், ஐயம் கலைந்தானவன், ஆறானவன், பாரில் வேறானவன், ஏழானவன், தமிழர் மேலானவன், எட்டானவன், ஈழம் தொட்டானவன், மன்னாதி மண்ணில் மாசற்ற அண்ணன், பேசாமல் பேச வைக்கின்ற பெருமா வீரன், இரண்டாம் கலியால் ஈழத்தை எல்லாம் எங்களுடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை பெற்றெடுத்ததை தவிர எதுவுமே அறியாத எங்கள் தாய், எங்கள் தேசிய தாய் பார்வதி அம்மாள் கடைசி காலத்தில், கட்டையில் போகிற காலத்தில் உடம்பு சரியில்லாம வைத்தியம் பார்ப்பதற்காக விமானத்தில் வந்தபோது வந்த விமானத்தை தரையிறங்க விடாமல் அப்படியே திருப்பி அனுப்பிய காரணத்திற்காகவே அன்று நாங்கள் முடிவு செய்தோம், இந்த திமுகவை வேரடி மண்ணோடு வெட்டி வீழ்த்தி கொன்று புதைப்பதுதான் எங்களுடைய முதல் வேலை என்று முடிவு செய்தோம். எங்களை பார்த்து இவன் சொல்றான், என்ன சொல்றான், திமுக இருப்ப கைவிட்டோம். பல பேருக்கு சும்மா பேசணும், அக்கா பேசணும். பல பேருக்கு சந்தேகம் என்னன்னா, விஜய் முதல்ல வரும்போது ஆதரிச்சார் மிஸ்டர் சீமான், இப்ப கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே எதிர்க்கிறாங்க. பல பேர் ஒரு குறுகிய இடத்துல யோசிக்கிறீங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. பேரன்பு கொண்டவர்களே, ஒரு கபடி போட்டி வச்சுக்கோங்க. நமக்கும் பக்கத்துக்கும் கபடி போட்டி, ரெண்டு பேருக்கும் சண்டைதான். ஆனா களத்துக்குள்ள போனாலே முதல்ல கை கொடுப்போம். பாத்துக்கீங்களா? முதல்ல கை கொடுப்போம். ஏன்? நமக்குள்ள போட்டி இருக்கலாம், புறம் இருக்கக்கூடாது. சட்டத்துக்கு விதிக்கு உட்பட்டு விளையாடணும். கை கொடுத்து கொண்டு, கை கொடுத்ததுக்காக களத்துக்குள்ள போய் கை கொடுக்க முடியாது. அங்கு விளையாடுதான் தீர வேண்டும். அந்த வகையில் விஜய் அவர்கள் வருகிற போது நான் இந்த திராவிடத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு விஜய் அவர்களும் வந்தால் இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும் என்றுதான் விஜயை நாங்கள் வரவேற்றோம். ஆனால் வருகின்ற விஜய் மறுபடியும் எந்த சனியனை ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஈரோட்டு பெரியார் சனியனை தான் வீட்டு வருவார்னு நாங்க என்ன சொப்பனமாக வேண்டும், சொப்பனமாக வேண்டும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, என்ன 60 வருஷமா திமுக என்ன சொல்லுதோ அதைத்தான் விஜய் சொல்றாரு. அதைத்தான் காலகாலமா நாங்க கேட்கிற கேள்வி என்ன, கட்சியாளர் நாள் இருந்து எது திராவிடம்னு கேட்டா இவன் திமுக உருட்டு அந்த ஒரே உருட்டு தான். என்ன உருட்டு? தமிழ்தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ். யாரா திராவிடன்னு கேட்டா தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் தமிழர்கள். அதை தாண்டி என்கிட்ட பதில் இல்லை. ஏன்? ஏன்னா திராவிடங்கிற ஒன்னே இல்லை. அப்புறம் எங்க பதில்? அப்ப இத்தனை வருஷமா திமுக உருட்டின உருட்டையே திரு விஜயும் உருட்டுகிறார் என்று சொன்னால் நாம் எதிர்க்க வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்க. நேத்து போய் நாகப்பட்டினத்துல போய் பேசுறாரு, அந்த பேப்பரை பார்த்து பேசுறாரு. அந்த பழக்கம் நான் வச்சுல யாருக்கும் கிடையாது. ஆனா எனக்கு என்ன பயம்னா, காத்து வேற பரபரன்னு அடிக்குது. ஒரு கையில 2 மைக் வச்சிருக்காரு, இன்னொரு கையில அந்த பேப்பர் கொத்த பிடிச்சிருக்கிறாரு. எனக்கு உண்மையிலேயே பதட்டமா இருந்துச்சு. ஒரு காசு அடிச்சு பேப்பர் பழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அணில் குஞ்சுங்க கையில அந்த பேப்பர் சிக்கிச்சுன்னா நம்மாய் போகுமே. வணக்கம் சொல்லிட்டாரு, இப்ப அடுத்து பேசணுமே, என்ன பேசுவாரு, எப்படி பேசுவாரு, ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப மழை வந்துச்சு, இது போல விஜய் கூட்டத்துல சோடு மழை வந்துருச்சு, எடுத்தெல்லாம் மையெல்லாம் அணைச்சு ஓடிடுமே விஜய், என்ன எப்படி பேசுறீங்க? எப்படி? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அணில் குஞ்சு என்ன பண்ணிட்டான், விஜய் வீட்டு மொட்டை மாடியில ஏறி ஒரு நாள் ஃபுல்லா பதுக்கி கிடந்து எப்படியாவது விஜய பார்த்துடணும், கட்டி பிடிச்சணும்னு சொல்லி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். பார்த்துட்டான், கட்டி பிடிச்சிட்டான். என்கிட்ட ஒரு தம்பி தான் கேட்டான், என்னென்ன விஜய் வீட்டு காம்பவுண்ட் சோறு, நம்ம வீட்டுல 5 அடி 6 அடி கட்டுவோம், அவர் 25 அடிக்கு காம்பவுண்ட் சோறு கட்டி வச்சிருக்கிறாரு, அதையும் ஒருத்தன் ஏறி இருக்காங்கன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், தம்பி உனக்கு விவரம் தெரியாதா, அணில் குஞ்சுகள் மரம் மட்டுமல்ல சுவற்றிலும் ஏறும். ஏறிட்டான்.
ஏறோட புடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்துல மனநல மருத்துவமனை போய் சேர்த்தாங்க. அதை செய்தியாளர் போட்டோம், இந்த மாதிரி விஜய் வீட்டுக்குள்ள ஏறி வந்த ரசிகரை நாங்கள் மனநல மருத்துவமனையில சேர்த்தோம்னு போட்டுட்டோம். ஏய், நீ விஜய் ரசிகர்னு போட்டாலே எங்களுக்கு புரியும்னா அது என்ன பிராக்கெட்ல மனநல மருத்துவமனை, அது என்ன? அப்ப எந்த கொள்கையும் தெரியல. இவங்க போய் விஜய் கட்சிக்காரன் கேட்ப, உன் கொள்கை என்னப்பா அப்படின்னு கேட்டா, கொள்கைன்னா என்ன அவன் கேட்கறான். கொள்கை என்னன்னு கேட்டா, கொள்கைன்னா என்னன்னு நீ முதல்ல சொல்லு, அப்புறம் கொள்கை இருந்தால் நான் சொல்றேங்கிறான்னா, இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் உண்மையிலேயே சொல்றோம், அதுக்கு இந்த திமுக ஆட்சி மட்டும் பரவாயில்ல. ஏன் மாவீரன் பழனி பாபா தான் சொல்றாரு, சொல்ல முடிக்கிறார். மாவீரன் பழனி பாபா தான் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? நீ இந்த நாட்டையும் இந்த ஆட்சியையும் இந்த அதிகாரத்தையும் நடிகை சிவப்பா இருக்கான் திரையில பார்த்தோம்னு சொல்லி இந்த ஆட்சி அதிகாரத்தை நீ கூத்தாடி கையில் கொடுத்தால் அவன் கூத்தியால் கையில் கொடுத்து விட்டு போய்விடுவான் என்று பழனி பாபா சொன்னார். அந்த வகையில் எம்ஜிஆருடைய படத்தை அடையாளமாக போடுகின்ற திரு விஜய் அவர்கள் நாங்கள் கேட்கிறோம். கடந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுத்தோம். எம்ஜிஆர் யார்கிட்ட கொடுத்தாரு? யார்கிட்ட? அம்மா ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுத்தாரு. அப்ப ஏன் வயசுல இருக்கிறவங்களுக்கு அம்மா ஜெயலலிதா பாக்குறப்ப அம்மான்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன் வயசுக்கு அவங்களை பாக்குறப்ப அம்மான்னு சொல்றது பிரச்சனை இல்லை. ஆனா எங்க பெரியப்பாட்ட போய் ஜெயலலிதா அம்மான்னு எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா அவர் வேற ஒரு பதில் சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் எத்தனையோ படத்துல எம்ஜிஆர் கூட பல்வேறுபட்ட காட்சிகள்ல பாடல் காட்சிகள்ல ஆடிய ஜெயலலிதாவை பார்த்து திரையில் பார்த்த அவருக்கு தரையில் பார்க்கிற போது அம்மாங்கிற ஃபீலிங் வராது. அதே போலத்தான் எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கொண்டு அரசியல் செய்ய வருகின்ற திரு விஜய் அவர்கள் அவரை நம்பி ஆட்சியாளத்தை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா சொல்றோம், நாளைக்கு என் மகனுக்கோ என் மகளுக்கோ நடிகை திரிஷாவோ கீர்த்தி சுரேஷோ முதலமைச்சராக வருவதை எல்லாம் எங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னா இன்னைக்கே கள்ளிப்பால் வாங்கிட்டு போய் 2 பிள்ளைகளும் கொண்டாலும் கொள்ளுவனே ஒழிய கண்டிப்பாக வாழ வைக்க முடியாது. நினைச்சு பார்க்க போடுமா? ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர் ஈரோடுக்கு கேளுங்க, ஈரோடுக்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் வர்றாங்க. ஒரு செல்போன் கடையை திறந்து வைக்கிறது, அந்த வீடியோ எடுத்து பாருங்க. செல்போன் கடையை திறந்து வைக்கிறதுக்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் வர்றாங்க. சுத்தி இருக்கிற பையன் எல்லாம் டிவிக்கே துண்டை போட்டுக்கிட்டு டிவிக்கு தளபதி அந்த பிள்ளை திருப்பின்னு முழிக்குது. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இப்பதான் கடையை திறந்து வச்சுட்டு வீட்டுக்கு போன புருஷன் கேட்பானா இல்லையா? ஏன் உன்னை கல்யாணம் பண்ணா நீ கடை திறக்க போற, நீ தாவை கல்வி கொள்கை பரப்பு செயலாளரா, நீ கட்சியில் இருக்கியா? இல்ல. அப்ப உனக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவன் டிவி கேட்டிருக்கேன் கத்துறான்? கேட்பானா இல்லை? அப்ப இது போன்ற காட்சிகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த பிள்ளைகள் நாங்கள் சீமானின் தம்பிகள், இந்த மண்ணை தன் கண்ணை போல நேசிக்கின்ற பிள்ளைகள், அறிவார்ந்த பிள்ளைகள், வைக்கின்ற அரசியல், புதிய அரசியல், மாற்று அரசியல் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாம்? தயவு செய்து முடிவு பண்ணுங்க. ஒரு பாரபட்சமற்ற அரசியல் நாங்கள் பதிவு செய்கிறோமே. நீங்கள் அன்னைக்கு செய்யலாம். நான் இந்து என்றேன், இஸ்லாமியன் என்றேன், இல்லை நீ எனக்கு இனத்தார் என்றான், நான் பள்ளன் என்றேன், பறையன் என்றேன், கள்ளம் இல்லா வெள்ளை சிரிப்புடன் இல்லை நம்பி நீ தமிழன் என்றான், தலைவா என்றேன், தவறு என்றான், உனக்கும் எனக்கும் உலகம் தழுவிய தமிழர் தமக்கும் ஒற்றை தலைவன் மேதகு என்றான், காக்கை குருவி காடு என்றான், இனமும் மொழியும் வீடு என்றான், ஈழம் எமது நாடு என்றான், ஈவே ராவை ஓடு என்றான், இலக்கில் நின்றான் ஈழம் சென்றான், இனியும் எதற்கு திராவிடம் என்றான், தலைவன் வாழ்க தமிழ் தலை வாழ்க, சமரசம் இல்லை சமதான் என்றான், வென்றான் சீமான் வென்றான், சேஞ்சான் கோட்டையில் புலியாய் என்றான், 2026 செங்கமலன் சீமான் எனும் நான் சட்டமன்றத்தில் சத்தியம் செய்து எங்கள் அண்ணன் சீமான் பதவியேற்கின்ற அந்த நாளில் இத்தனை ஆண்டு கால வரலாற்று பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த தொகுதி சார்பாக வருகிற காலத்தில் தாய்ப்புலி சீமான் எந்த வேட்பாளரை அடையாளம் காண்பித்தாலும் அந்த வேட்பாளரை நம்முடைய சொந்த வேட்பாளராக நினைத்து தயவு செய்து வாக்குகளை தாருங்கள். கடந்த முறை நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த முறையும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள். அது மட்டுமே போதுமானு கேட்டா போதாது. மாறாக நீங்க ஓட்டு போட போறப்ப 2 பேர், வலது கையில ஒரு ஆளு இடது கையில ஒரு ஆளு, 2 பேர் உங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உங்க காதலியா இருக்கலாம், பெஸ்டியா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு 2 பேரை மட்டும் தயவு செஞ்சு கூட கூட்டு போங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்காக கட்சியை விட்டுருப்பா, நாம கட்சியை விட, அண்ணன் சீமான விடு, சின்னத்தை விடு, எல்லாத்தையும் விடு,
எனக்காக போட மாட்டியா கேளுங்க. உங்க வீட்டுக்காரர் வேற கட்சியில் இருக்காரா, திமுக இருக்காரா சொல்லுங்க. யோ மனுஷா, உன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி குப்பை கொட்டினதுக்கு நான் என்ன சொகத்தை கண்டேன். இன்னைக்கு ஒரு நாள் இளவு அந்த கருப்பு சோப்பு கடை வேட்டியை கழட்டி வச்சுக்கிட்டு நீ வேட்டியை பண்ணாலும் பரவாயில்ல, அன்றாடோட என் கூட வந்து தயவு செஞ்சு விவசாயத்துக்கு ஒரு ஓட்ட போடு மனுஷா. நீ ஓட்ட போடுங்க, ரசத்துல ரசத்தை போட்டுமான கேளுங்க, கட்டாயம் வந்து ஓட்டு போடுறோம். நீங்க லவ் பண்றீங்களா, உங்க 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 காதலன் கிட்ட கேளுங்க. டேய், நம்ம காதல் வந்து கல்யாணத்துல முடியணுமா அல்லது பிரேக்கப்ல முடியணுமாங்கிறது இந்த தேர்தல்ல நீ விவசாயிக்கு ஓட்டு போடுறத பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லி மிரட்டியாவது கூப்பிட்டு நீங்க வாக்கு செலுத்துங்க. வர இருக்கின்ற தேர்தல் 4 முனை போட்டி, 4 முனை போட்டி நாட்டுக்கு சாதகமாக அமையும். கடந்த முறை வாங்கியதை விட 2 மடங்கு கூடுதலாக நம்மால் வாக்குகளை வாங்க முடிந்தது என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் பல்லை இழுத்துக் கொண்டு சட்டமன்றம் சென்ற இழித்துறை ராமச்சந்திரனுக்கு பதிலாக இந்த முறை 4 கட்சி சார்பாக ஒரு பிள்ளை சத்தியமாக செல்லும். அடுத்த வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் இன்னும் அதிகமாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.